பேரண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்து கழுத்துல வச்சு செத்து போயிருவேன்னு சொல்ற பல்லிங்கோ நடுவுல வெளியில போன பையன் வீட்டுக்கு வர லேட் ஆச்சுனாலும் பயம், போன் எடுக்கலனாலும் பயம், ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் பயம், இதெல்லாம் வேண்டாண்டா நமக்குன்னு பசங்க கிட்ட சொல்றதுக்கும் பயம். ஆமா, இந்த பேரண்ட்ஸ் தான் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாங்க. சரி, கார்ல பைக்ல போனாதானே பிரச்சனைன்னு நடந்து போனாலும் அடிச்சு தூக்குறாங்க. பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டா கூட மிதிச்சு நசுக்குறாங்க. என்னதான் பண்றது? ரோட்ல போயிட்டு வீட்டுக்கு சேஃபா வரணும்னா மினிமம் லக்கு வேணுங்க. ஏதோ வீக்கெண்டுக்கு ஹோட்டல் போயிட்டு வர மாதிரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இப்ப சாதாரணமா போச்சுங்க. உயிர் யாரோடதா இருந்தாலும் உயிர் தாங்க. இழப்பு யாரோடதா இருந்தாலும் இழப்பு தாங்க. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, வெளியில போகும்போது உயிரோட போனவங்க திரும்பி வரும்போது உயிரோட வரலன்னா எப்படி இருக்கும்? நம்ம தெரிஞ்சோ தெரியாம பண்ற தப்புனால நஷ்டம் நமக்கே இருக்கலாம், இல்ல நம்மனால மத்தவங்களுக்கும் இருக்கலாம். உங்க கவனத்தை உங்களோட வெஹிக்கிள் பிரேக் மேல மட்டும் வைக்காம நீங்க சேஃபா வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு நம்பிட்டு இருக்க உங்க ஃபேமிலி மேலயும் கவனத்தை வச்சுக்கோங்க. சோ ப்ளீஸ் எல்லாரும் பார்த்து கவனமா போங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.